எல்லாரும் நான் என்ன எழுதுறேன்னு போர்டை கவனிக்கணும், விளையாடிட்டு கூட. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க பாருங்க சார், இனிமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்லையே. போதும், தலை வெடிக்குது. முதல்ல இந்த விக்ராந்த நம்ம காலேஜ்ல இருந்து வெளியே துரத்தியே ஆகணும். ஆமா. பேசி முடிச்சிட்டீங்களா? என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவன் காலேஜ் டாப்பர். சார், நீங்களாம் என் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. இப்ப கிளாஸ் நடக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சார், ப்ளீஸ். பெரிய உத்தம புத்திரன் வந்துட்டான். உன்னெல்லாம் நம்ம விட்டு வைக்கிற மாதிரி இல்ல. எதுவா இருந்தாலும் இப்பவே இங்கே முடிவெடுத்தாகணும். சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க பேச்ச நாங்களே எங்க வீட்லயே கேட்க மாட்டோம், உன் பேச்ச கேட்கணுமா? இவங்கள பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க லைவ்ல இருக்காரு நம்ம பப்ளு. பப்ளு, நான் சொல்றது கேக்குதா? சொல்றா விக்ராந்த், கேக்குது, சொல்லு. சோ நம்ம லெக்சரர் ரொமான்டிக் ராமநாதனோட வண்டவாளத்தை பத்தி கொஞ்சம் அவுத்து விடுங்க. விக்ராந்த், ராமநாதன் ரொமான்டிக்கா பேசின வீடியோ நம்ம கிட்ட ஒன்னு சீக்ரெட்டா இருக்கு. அதை இப்ப நம்ம பாப்போம். 1 செகண்ட். ஹாய் சார், நம்ம சைலஜா மேடம் கொஞ்ச நாளா குண்டாங்க தெரியல. குண்டாகாம என்ன பண்ணுவா? வேலையா வெட்டியா? பகல்ல புருஷனுக்கு நிறைய வேலை இருக்கிறதால வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிறான். நைட்டு இவளுக்கு வேலை இல்லைங்கிறதால குண்டாயிட்டே போறா. என் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் பாடம் நடத்துறேன். ஐயா நிறுத்துடா. உங்க வயசு என்ன, நீங்க பண்ற வேலை என்ன? உங்களை கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? ஜஸ்ட் 1 மினிட் சார். அந்த அளவுக்கு இங்க டைம் இல்ல. பப்ளு, உனக்கு கேக்குதா நம்ம விஜயகுமார் சாரோட கதறல்? கேக்குது விக்ராந்த், சொல்றா. நேத்து நம்ம சார் 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எங்க இருந்தாருன்னு சொல்லு. நேத்து ராத்திரி விஜயகுமார் சார் ஜோதி தியேட்டர்ல 4 வாரமா வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கிற சந்துக்குள்ள சுந்தரி மயங்குகிறான் மந்திரி அப்படின்னு ஒரு கில்மா படத்தை பார்த்துட்டு மெய் மறந்து போயிட்டாராம். சார், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் மீட் பண்றேன் சார். கிளம்பு. அப்புறம் சார், உங்களை பத்தி சொல்லணும்னா சார், நீங்க சாதாரண ஆள் கிடையாது சார். ஒரே நேரத்துல 4 பொண்ணுங்கள, பூஜா, ராணி, ரேகா, ரோஜா, அது மட்டும் இல்லாம சுஷ்மாவும் கூட. என்ன சார், இது போதுமா? இன்னும் வேணுமா? இத பாருங்க, உங்க சாட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ராணி, ரேகா, ரோஜா, சுஷ்மா. டேய், இந்த வயசுல எப்படி ஆயிட்டீங்களா உருப்படாத பசங்களா? யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். இது வரைக்கும் போன மானம் பத்தாதுன்னு இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க. நான் வரேன். 18 வருஷம் ஆனாலும் பழி தீக்கிற வெறி குறையல. உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய சின்ன வயசு போட்டோவை வச்சு இப்ப நீ எப்படி இருப்பன்னு அடையாளம் தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. உன்ன மாதிரி யார் இருந்தாலும் அவங்களையும் கொல்றாங்க. உன்னை அவன் விட மாட்டான். இந்த பாஸ்போர்ட் வச்சுக்கோ. இதுல 4 நாட்டுக்கு போறதுக்கான விசா இருக்கு. இதுல ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கு. தேவையான பணம் எடுத்துக்கோ. எல்லா பணமும் உன்னோடதுதான். அந்த ஜாகிர் கான் நிழல் கூட படாத அளவுக்கு தூரமா எங்கேயாவது போயிடு. நான் சொல்றத கேளு. என்ன, நான் ஓடி போணுமா? அவன் மறுபடியும் அங்க வந்தா அங்க இருந்து நான் ஓடணுமா? இப்படி ஓடி ஓடி ஓடிக்கிட்டே தெரியணுமா? இந்த கை இருந்து என் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல. ஒரே நாள்ல என் வாழ்க்கைய தலைகீழாயிடுச்சு. என் அப்பா ஒண்ணு என்ன கோழையா வளர்க்கல, ஒரு வீரனா வளர்த்தாரு. பாக்ஸிங் கத்து கொடுத்தாரு. விட மாட்டேன், அவனை விட மாட்டேன். நான் ஓடிப்போ மாட்டேன், அவனை சாகடிக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் அவன் குறுக்க வந்தான்னு வேதனைப்படணும். ஒரு தீக்குச்சி எரிமலையானா என்ன ஆகுன்னு காட்டுறேன். எனக்கு அந்த விக்ரம் சின்ஹா யாருன்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நான் விக்ராந்த் தான், அதுவும் சன் ஆஃப் சந்திரசேகர் மட்டும்தான். விக்ராந்த், நீ ஒருத்தனா மட்டும் நின்னு அவனை எதிர்க்கலான்னு நினைக்காத. நான் சொல்றத கேளு. என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக என் கூடவே இருந்தீங்க. கண்ணுக்கு இமை போல என்ன பாத்துக்கிட்டீங்க. என் மனச புரிஞ்சுக்கலையே. உயிருக்கு பயந்து ஓட சொல்றீங்களா? இத்தனை நாள் எலி மாதிரி சின்ன பொந்துக்குள்ள இருந்தான். அதனாலதான் அவன் யார் கையிலையும் சிக்கல. ஆனா இப்ப எனக்காக வெளியில வருவான், வந்துதான் ஆகணும். அவன் சாவு என் கையில தான். உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்க பாருங்க, அந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்களே எங்கேயாவது போயிடுங்க. இல்லன்னா என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமா? அந்த ஜாகிர் கானை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் மனுஷனே இல்ல, ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகம். மூர் மார்க்கெட்
இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டுக்கு 3 வழி இருக்கு. வெளியில இருக்க இந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணா இங்க இருக்கிற இந்த 3 வழியிலையும் 3 பேரும் வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பில்டிங்ல இருந்து பப்ளு பார்த்துக்கிட்டே இருப்பான். எக்ஸிட் ஏலனா, எக்ஸிட் பில அனு, எக்ஸிட் சில அங்கிள். அவன் எந்த எக்ஸிட்ல என்ட்ரு ஆனாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்துல அவனை மிஸ் பண்ணாம பாத்துக்கணும். நம்ம எல்லாருமே ப்ளூடூத்ல கான்ஃபரன்ஸ்ல இருப்போம். போலீஸும் நம்மளை தேடிட்டு இருக்கு. நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். பப்ளு, நல்லா கவனிச்சிட்டு இருக்கியா? நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன், நீ ஃபாலோ பண்ணு. நல்லா கவனிச்சுக்க. அனு, அங்கிள், ஆர் யூ அலர்ட்? I'm ready. Don't worry about the entrance. எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஓப்பன் என்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்றான். அவன் ஒரு முறை உள்ள வந்துட்டானா அவனை மிஸ் பண்ணக்கூடாது. பட் பி அட்டென்டிவ். டேய், அந்த மொட்டையை வந்துட்டான். ஆர் யூ ஷூர்? ஆனா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எங்க இருக்கானுக்கா? அவன் பிளாக் ஜிப்பால வரான். அனு, அவனை பார்த்து ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ண. விக்ராந்த், அது அவனேதான். I'm sure. லிசன், நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் கண்ணில் பற்றாத. Guys, we should not lose him. பப்ளு, நீ வண்டி எடுத்துக்கிட்டு இமிடியேட்டா அங்க வந்துரு. வரேன்டா, இதோ வந்துடுறேன். அங்கிள், அலர்ட்டா இருங்க. அவன் எக்காரத்தை கொண்டு தப்பிச்சிட கூடாது. நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன லைட்டர் இருக்கா? டேய், எங்கடா வந்திருக்கோம் நம்ம? எதுக்குடா எங்க கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய காடு மாதிரி இருக்கு. ஒருவேளை அவன் நெக்ஸ்ட் லைட் என்ன? ஜிபிஎஸ்ல இந்த இடத்த தான் காட்டுது. சம்திங் இஸ் ராங். டேய், யாரோ வராங்கடா. வா வா வாங்க வாங்க. டேய், கம் கம். இவ்ளோ ரிமோட் ஏரியால செக்யூரிட்டி பாயிண்டா? அவன் கண்டிப்பா உள்ளதான் இருக்கணும். நான் வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் கார்ல தான் இருக்கணும். டேக் கேர். நீ பாத்து. கேட்டு தர. अस्सलामुअलैकुम भाई, वेलकम टू हिंदुस्तान. ஜாகிர் கான் பாய், உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உலகத்துல இருக்கிற எங்க ஆளுங்க எல்லாருமே உங்களை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண போற ஆபரேஷனை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுக்ரியா பாய், சுக்ரியா. இன்னும் ஒரு வாரத்துல நாம தயார் பண்ணிட்டு இருக்கிற பயோகெமிக்கல் கேஸ் காத்துல கலந்ததோ இந்த நாடு சுடுகாடா மாறிடும். அரே வா, बहुत अच्छा, बहुत अच्छा. அதுக்கு முன்னாடி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாலிவுட் ஸ்டார்ஸ்ங்க வந்திருக்காங்க. பாலிவுட் ஸ்டார்ஸ்? என்னோட சர்ப்ரைஸ். என்னாச்சு மச்சான்? முதல்ல இங்க இருந்து வெளியில போகணும். மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். லெட்ஸ் கோ. டேய், அவன் அவ்வளவு பண்றானா? போலீஸ் என்னடா பண்ணுது? போலீஸோட சப்போர்ட்ல தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னும் நாளே நாள்ல அந்த பயோகெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நிச்சயம் அவன் மேலும் அலர்ட்டாக தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்பா அம்மாவை சாகடிச்சதுக்கு அவனை பழி வாங்கணும்னு பார்த்தேன். ஆனா அவன் இன்னும் எத்தனையோ குடும்பத்தை அழிக்கிறதுக்காக சதி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை யாரு விட்டாலும் நான் விட போறதில்ல. நாம இதுல ஜெயிக்க நமக்கு யாரோட சப்போர்ட் அது நிச்சயம் தேவை. அன்னைக்கு சுப்பு கொடுத்த கார்ட்ஸ் எங்க வச்சிருக்க? இந்த பேங்க் மேனேஜரோட விசிட்டிங் கார்டு இருக்கு. அவரை பார்த்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, நான் போய் அந்த மேனேஜரை பார்த்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்குறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க.